2.5ல் 14th சம்மு என்ன கேட்குறாங்கன்னா, பிரியாங்கிற பொண்ணு முதல் வருஷம் 15,000 சம்பளம் வாங்குறா. சரிங்களா? ஓகேவா? எக்ஸ்பென்ஸு முதல் வருஷம் இருக்காது இல்லையா? அதனால 0. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 13,000 ஆகுது. அப்போது அவளோட சேவிங் என்னது? 2,000. அப்புறம் 2வது வருஷம் அவளுக்கு 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்ன சம்பளமாக இருக்கும்? 15,000 ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? 1,500 முதல்ல 2வது வருஷம். எக்ஸ்பென்சஸும் அதே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. என்னது? 13,000 போன வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் 9,000 ஆட் ஆகுது. போன வருஷம் எக்ஸ்பென்சஸ் கம்மி தான், அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அப்போது 9,000. அப்போது இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா 2,600 சேவிங்ஸ் வருது. 3வது வருஷம் அதே மாதிரி இது ரெண்டும் ஆட் பண்ண எவ்வளோ? 16,500 சம்பளம், இன்க்ரிமெண்ட்டு 1,500, எக்ஸ்பென்சஸ் என்னவாக இருக்கும்? 13,900. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா? அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு 9,000 ஆட் ஆகும் இல்லையா? 9,000. இப்போ எவ்வளோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா, சேவிங் பார்த்தோன்னா 3,200. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். 600 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு 2,600க்கும் 600, 2,600க்கும் 3,200க்கும் 600. ஓகேங்களா? அப்போது 600 இன்க்ரீஸ் ஆகினே வருது. இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க? இந்த சேவிங் 20,000 தொடும்போது இங்கே வருஷம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? AN ஈக்குவல் டு A + n - 1 × D இல்லையா? நமக்கு இதில் A தெரியும். என்னது? 2,000. A ஈக்குவல் டு 2,000. என்னங்கிறது என்னது? என்ன கொடுத்துட்டாங்க, அதாவது டோட்டலாக கொடுத்துட்டாங்க. அந்த வருஷத்தை தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போது AN ஈக்குவல் டு 20,000. டிங்கிறது பாரு, டிங்கிறது டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்போ டிங்கிறது டிஃப்ரென்ஸ்னால் D ஈக்குவல் டு 2,000. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் எடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்ப்போம். 2,000 ஈக்குவல் டு 600. ஓகேங்களா? இப்போ A கண்டுபிடிச்சாச்சு. A தெரியும், AN தெரியும், D தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு சம்மு. என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? A என்னது? 20,000 ஈக்குவல் டு 2,000 ப்ளஸ் n - 1 × 600. மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 20,000 2,000 ப்ளஸ் 600 n - 600. 600 ரெண்டுலேயும் மல்டிப்ளை ஆகுது. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர் இல்லையா? 20,000 ஈக்குவல் டு இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 1,400 ப்ளஸ் 600 n. இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். நம்பர்ஸை கொண்டு வந்து நான் எண்ணு தான் வேணும் இல்லையா? அதனால் எண்ணெய் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். வச்சுன்னா என்ன வரும்? 600 n ஈக்குவல் டு 20,000 மைனஸ் 1,400. எவ்வளோ வரும்? 600 n ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணால் 18,600 வரும். எனக்கு எண்ணு தான் வேணும் இல்லையா? n ஈக்குவல் டு 18,600 டிவைடட் பை 600. 0 கேன்சல் ஆகிடும். இது 6 பாருங்கள், இது 1 டைமு, இதில் 3 டைம், இதில் 1 டைம். அப்போது n ஈக்குவல் டு 31. இங்கே பாருங்கள், 20,000 சேவிங் ஆகுதுன்னா அந்த வருஷம் எத்தனை வருஷம் கடந்திருக்கும் அவளுக்கு? 31 வருஷம். 31வது வருஷம் தான் அவள் 20,000 சேவ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.